patient. Very serious. Allah doctor சொல்லிச்சு. Why do you come here? எதுக்கு வந்தீங்க? My son. கடைசியா உன்னை பார்க்கணும் தோணுச்சு. Alex, come slowly. You sit down. That's all right, mother. You honorable judge. Yes. மதர், இப்போ நீங்க இங்க வரலன்னா நானே உங்களை பார்க்கிறதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கும். மதர், ஒரு வழக்கிலே நான் ஜட்ஜ்மெண்ட் எழுதும்போது மை ஹேண்ட் கை எழுத முடியல, சுண்டி இழுக்கணும். அது உங்க ஆவி பிரியிற சிக்னல் தான் ஒண்ணு. ஐ ஃபெல்ட், நான் ரொம்ப துடிச்சு போச்சு மதர். என்ன வழக்கு? மம்மி, அது இந்த காமாட்சி அம்மன் கோயிலே இடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலே. That innocent boy. The same innocent boy. அந்த ஆள் நம்ம தர்மகர்த்தா கிட்ட 60,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறோம். இவன் சொல்றான் 3,000 தான் சொல்றான். அது உறுதி பத்திரம், ஆல் விட்னஸ், அப்புறம் இது இந்த கை நாட் எல்லாம் கரெக்டா இருக்கும். All right. இதுல உன்னுடைய தீர்ப்பு என்ன? மதர், சட்டப்படி 60,000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த தொகையை கொடுக்கணும். முடியல அந்த இன்னோசென்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் ஜப்தி பண்ணணும். திஸ் இஸ் மை ஜட்ஜ்மெண்ட். இதுதான் உனக்கு எழுத வரல. Yes, mother. My son, Jesus Christ. இந்த பேர் எழுது. மதர், இது எழுத வருது. மதர் மேரி எழுது. மதர், இதையும் எழுத வருது. அந்த இன்னசென்ட் பாய் சொன்னது சத்தியம். எழுது. மதர், இதையும் எழுத வருது. உன்னுடைய பழைய தீர்ப்பு எழுது. அந்த இன்னசென்ட் நிரபராதின்னு எழுது. முதல்ல எழுத நினைச்சது மனுஷனுடைய தீர்ப்பு, இது தெய்வத்தின் தீர்ப்பு. Understand, my son? Thank you, mother. Thank you. தீர்ப்பு நம்ம பக்கம் எடுத்துங்க. ஆமாங்க, நம்ம பணம் கொடுக்க வேண்டாம்னு கலெக்டர் சொல்லிட்டாருங்க. டாக்டர், இப்ப மதர் பொசிஷன் எப்படி இருக்கும்? காலையில இருந்த நிலைமை அப்படியே இருக்கு. அப்படி இருக்கும்போது மதர் கோர்ட்டுக்கு வர எப்படி அலோவ் பண்ணீங்க? யார் அலோவ் பண்ணா? யார் கோர்ட்டுக்கு வந்தா? மதர் வந்தாங்களே. மதர்? எஸ், கோர்ட்டுக்கு வந்து என்னோட பேசினாங்களே. God promise. உங்க மதர் இந்த பெட்டை விட்டு நகரவே இல்லை. நாங்க 2 பேரும் விட்னஸ். என் வீட்டுக்கு வந்த கண்டிப்பெண்களை என் தாய் காமாட்சியுடைய சுரூபமா நினைச்சு நான் சாப்பாடு போட்டது சத்தியமா இருந்தா என் தாய் காமாட்சியை சாட்சியா வந்து அந்த சத்தியத்தை உனக்கு புரிய வைப்பாது. நீ ரொம்ப பெரிய பக்தன். என்ன நீ சொன்னது நடந்து போச்சு. என்ன? தாய் வருவா, காமாட்சி சாட்சி சொல்ல வருவான்னு சொன்னே. ஆமா சொன்னேன். வந்துட்டான். என் தாய் ரூபத்திலே உன் தாய் கோர்ட்டுக்கே வந்து சத்தியத்தை ப்ரூவ் பண்ணிட்டான். எங்க அம்மா இருக்கிறாள, காலத்துக்கும் கடுமையான சோதனைகளை கொடுத்து அவளையே கண்டபடி திட்ட வச்சிடுவா. இப்போ கோர்ட்டுக்கு வந்து போல அந்த மாதிரி கணத்துல வந்து எதையாவது செஞ்சுட்டு இப்ப பேசுறா பாப்போடுவா. நம்மளால மார்த்தாண்டம் இமிடியட்லி. இல்லடா அண்ணே, வெற்றி காயத்துல கைராட்டு வாங்கிக்கிட்டு நம்ம முத்துவுக்கு பணம் கொடுத்தீங்கல்ல, அந்த உண்மை நம்ம கலெக்டர் வரைக்கும் எப்படியோ தெரிஞ்சு போச்சு. அது எப்படா தெரியும்? ஐயோ, தெரியாமலா உங்களை கைது பண்ண சொல்லி உத்தரவு போடுவாங்க. ஆமா, உத்தரவு போட்டுட்டாங்க. காவலாளிக்கு தேடிக்கிட்டு வராங்களே, கைது பண்ண இல்ல கைது பண்ண நல்ல காலமாடு கூட்டி வண்டியை தயார் பண்ணி வை. நான் வீட்டுல இருக்கிற நகை பணம் எல்லாம் இப்பயே வந்துடுற ஊருக்குள்ள இருக்க ஓட ஓட.
என்ன மேன் உடம்பெல்லாம் பிளட் ரத்தம் எதுக்கும் ஐயோ என் பொண்டாட்டி என்னத்துக்கோ அதெல்லாம் ரத்தம் இல்ல அவன் உடம்புல கணக்கு எழுதி இருக்கிற அத்தா அக்கவுண்ட் அம்மனுக்கு பூஜைக்கு வந்த புடவை எல்லாம் நகத்தால கீறி கீறி கிழிஞ்சு போச்சு எடுத்துக்கொண்டு வித்தில அது கணக்கு வச்சிருக்கியா இல்ல உன் உடம்புல இருக்கிற கீரல் எல்லாம் எண்ணிப்பாரு அத்தனை புடவை நீ கொண்டு போய் வித்திருக்கிற உன் பொண்டாட்டி அதை எழுது நான் நினைக்கிறேன் அத்தா எழுதுறா அத்தா இந்த பாரு காமாட்சி எனக்கு இது உடம்புல இப்ப புரிஞ்சு போச்சுடா அதுல யார் செஞ்சதுன்னு தெரிஞ்சு போச்சு சரியான பனிஷ்மெண்ட் சாட்சி சொன்னது உங்க அம்மாவா இல்ல இந்த அம்மாவான்ற சந்தேகம் உனக்கு கூட இருக்குல்ல அப்பப்ப வருது நீ ஜெயிச்சிட்டடா ஆத்தா உன் வீட்டுக்கு நீ சாப்பிட வர போறா அத இந்த துறை பார்த்தா எல்லா சந்தேகமும் அவருக்கு போயிடும் துரை நாம அங்க போறோம் நீ ஆத்தாவை பாக்குற நீ ரொம்ப கொடுத்து வச்சிருந்துற ஆனா நம்ம திரும்பி வர்ற வரைக்கும் இந்த திரையை சுத்தி கட்டி போடு இங்க காவல் போடு நாம வர்ற வரைக்கும் யாரும் உள்ள போகவும் கூடாது வெளியே வரவும் கூடாது வாங்க 96, 97, 98, 99, 100. கையால தானே போட்டேன் எத்தனை போட்டேன் 101. 101 எத்தனை பேர் எண்ணி அனுப்புறேன் 100. 100 ஏதாவது இலை காலியா இருக்குதான்னு நீயே வந்து பாத்து Jesus, amazing. It's really amazing. 101 full. ஆத்தா வந்து தடா உன் வீட்டுக்கு இந்த கூட்டத்துல வந்து உட்கார்ந்து இருக்காடா ஆத்தா என் வீட்டுக்கு வந்துட்டாடா இனிமே நான் சந்தோஷமா செத்துட்டு வந்தாரு ஏண்டா சாகணும் 1000 வருஷம் அமோகமா வாழணும் Secondly. ஒரு 101 ரைட்டு துணி ஓட் இதோட எத்தனை கொடுத்துருக்கோம் 100. இது 101 சாமி 101 இந்த 101வது துண்டுல உங்க கையெழுத்தை போட்டு கொடுங்க You want my signature? All right. Okay? உங்க கையாலே கொடுங்க வாங்க மண்டபத்துக்கு போய் பாருங்க சரி விளக்க சொல்லு Open the screen. நீ கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த நம்பிக்கை துணி அம்மன் மேல இருக்குதா பார் எப்படிடா அந்த அப்பாவுக்கு அனுகிரகம் பண்ணது என்ன சொல்றதுங்க கேட்கும் போதே கண்ணீர் வருதே சாமி என்னடா ஆதிசங்கரன் யாரோ ஒருத்தர் காஞ்சிபுரத்துக்கு வந்தாராம் அடரா ஆதிசங்கரன் யாரோ ஒருத்தரா அப்படி ஒரு மகாபுருஷர் இந்த மண்ணில் அவதாரம் பண்ணலன்னா நம்ம கலை கலாச்சாரம் பக்தி பண்பு அத்தனை மண்ணோட மண்ணா போயிருக்கும்டா சரி அவரை பத்தி உனக்கு என்ன தெரியணும் காமாட்சி அம்மாவுக்கு கருணைதான் அதிகம்னு சொன்னீங்களே சொன்னேன் அந்த அம்மாவுக்கே ஒரு தடவை உட்கார வந்து அத ஆதிசங்கரர் வந்துதான் அடக்குனார்னு சொல்றாங்களே அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க கேட்டேன் அடே அந்த உக்கிரத்துக்கு காரணமும் அவளுடைய கருணை தாங்க அம்பா சொல்லியிருக்கிறான் நான் முன்னாலேயே சொல்லியிருக்கேன் இல்லையா எனக்கு அஹிம்சை பூஜை தான் வேணும்னு அத காலப்போக்குல ஒரு காட்டு கூட்டம் ஹிம்ச பூஜையா மாத்திருச்சு அம்பால தாங்க முடியல அவ கண்ணிலேயே நீர் வந்துருச்சு அதை தடுத்து நிறுத்துறதுக்கு தான் ஆதிசங்கரர் அம்பா தேர்ந்தெடுத்தா அப்போ ஆதிசங்கரர் இமயமரச்சாரல்ல தவம் பண்ணிட்டு இருந்தார் அவருக்கு தரிசனம் கொடுத்தா எப்படி கொடுத்தா ஜன்னல்ல தெரியுற மின்னல் மாதிரி பளிச்சுன்னு வந்துட்டு போயிட்டா அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளியை ஆசைதீர பார்க்க முடியலையேன்னு ஆதிசங்கருக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு ஓடுனா கிறுக்கு பிடிச்ச மாதிரி காஞ்சிபுரத்துக்கு ஓடியாடுறான் பாரு
விநாயகன் திருவுருவை நீயே இப்படி கதறும்படி உனக்கு நேர்ந்த வேதனை என்னப்பா? இல்லையா இது மதம் பிடித்த யானை இவருக்கு முன்னால் மண்டியிட்டு மரியாதை செய்கிறதே. இவர் ஒருவரால் தான் நம் கஷ்டங்களை எல்லாம் தீர்க்க முடியும். பாருங்கள். ஆண்டவனே, 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 ஆண்டவனே. எழுந்திருங்க, எழுந்திருங்க, எழுந்திருங்க. உங்கள் அத்தனை பேருடைய வாடிய முகங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் நீண்ட நாட்களாகவே ஏதோ அவதிக்குள்ளா இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. ஆண்டவனே, சாதாரண அவதி அல்ல. தூக்கிலே மாட்டிக்கொண்டு சாவதா இல்ல இந்த காஞ்சிமா நகரத்தை விட்டு தூரதேசத்துக்கே ஓடி விடுவதா என்ற முடிவுக்கு வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி என்ன நடக்கிறது இங்கு? ஐயோ, இந்த காஞ்சி பகுதியில் பல ஆண்டுகளாக மழையே இல்லை. எங்கு பார்த்தாலும் பஞ்சம், பசி, பட்டினி. அதன் காரணமாக கொள்ள நோய்கள் பரவி மக்கள் கும்பல் கும்பலாக செத்து மடிகிறார்கள். சுவாமி, எங்க குழந்தை குட்டிகள்லாம் கொஞ்சம் பொறுங்க. இது காஞ்சி மாநகரம் தானே? ஆமையிலே விந்தையாக இருக்கிறது. ஆயிரம் ஆயிரம் யோஜனைகளுக்கு அப்பா தன்னை நினைக்காமல் இருப்பவர்களுக்கு கூட நேரில் தோன்றி காட்சி தரும் அன்னை அந்த காமாட்சி குடிகொண்டிருக்கும் இந்த காஞ்சி மாநகரத்திலா இந்த கொடுமை? நீங்கள் அன்னையிடம் சென்றீர்களா? உங்கள் குறைகளை சொல்லி மனமுருகி பிரார்த்தனை செய்தீர்களா? நாங்க செய்யாத பூஜையே இல்லைங்க. சரி, நான் இப்பொழுதே ஆலயத்திற்கு சென்று அன்னை காமாட்சியின் பாதங்களை பற்றிக் கொண்டு உங்களுக்காக மன்றாடுகிறேன். தாய் நிச்சயம் தயவு புரிவார். அந்த நம்பிக்கையோடு செல்லுங்க. நல்லதுங்க. நாங்க இப்பவே போய் பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யறோம். வாங்க, வாங்க.